குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.10ல 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 331 ஸ்டூடெண்ட்ஸ் வெண்ட் ஆன் அ ஃபீல்டு ட்ரிப். அதாவது 331 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு போகிறாங்க. 6 buses were filled to capacity. அதாவது 331 பசங்க இருக்கிறாங்க. அதில் 6 பஸ்ஸஸில் பசங்களை ஃபில் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் 7 ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் இன் வேன். 6 பஸ்ஸில் இடம் பத்தலைன்றதுனால மீதி இருக்கக்கூடிய 7 பசங்க வேனில் ட்ராவல் பண்ணுறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வேர் தேர் இன் ஈச் பஸ். ஒவ்வொரு பஸ்லையும் மொத்தமாக எத்தனை பசங்க இருக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னா, லெட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் பஸ் பி எக்ஸ். ஒவ்வொரு பஸ்ஸுலையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஒரு பஸ்ஸில் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அப்போ 6 பஸ்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 6 buses இஸ் ஈக்குவல் டு 6 இன்ட்டு எக்ஸ், அதாவது 6x. இப்போ இதில் எத்தனை பேர் வேனில் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெண்ட் இன் வேன் இஸ் ஈக்குவல் டு 7. 7 பேர் வேனில் போயிருக்கிறாங்க. இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க? 331. இப்போ எப்படி இதை நம்ம அல்ஜிப்ரிக் ஃபார்மேட்டில் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6x + 6x ப்ளஸ் 7 பசங்க தனியாக வேனில் போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் சேர்த்தா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 331. அப்போ என்ன பண்ணலாம்? 6xஐ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. +7 அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா ஆல்ரெடி 331 இருக்குது. +7 அடுத்த பக்கம் வந்துருச்சுன்னா -7. ஸோ 6x இஸ் ஈக்குவல் டு 331ல் 7 போச்சுன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 324. ஸோ இப்போது 6xன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ எக்ஸை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. 324 மல்டிப்ளிகேஷன் 6 அடுத்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன் 6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 6 5s are 30, ரிமைண்டர் 2. ஸோ அப்போ 6 4s are 24. அப்போது இந்த எக்ஸ்ன்றதை நம்ம என்னென்னு எடுத்திருக்கிறோம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் பஸ். அதுதான் கேள்வியும் கூட. ஒவ்வொரு பேருந்திலும் இருக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. லாஸ்ட்டில் அந்த லைன் எடுத்து எழுதணும். ஸோ தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் பஸ் இஸ் ஈக்குவல் டு எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 54 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.